அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தின் பெருமிடன் வழங்கட்டும். அனைவருக்கும் மதாபிதா ஆசைகள் நிரம்ப கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரும் ஜிகேஸ்டோ அன்புடன் வரவேற்கின்றது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவுல ஒரு சந்திரனாடியுடைய ஒரு நுணுக்கம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நிறைய நுணுக்கங்கள் இருக்கு. அதுல சின்ன ஒரு விஷயம். எப்படி ஒரு ஜோதிடம் தெரிந்த ஒரு நண்பர் தன்னோட ஜாதகத்தை கொண்டு வர்றாரு. அவருடைய என்னன்னா அவர் ஒரு கடகலக்கணத்துக்காரு. நடக்கிறது செவ்வாய் தசை நடக்குது. செவ்வாய் 10ல திக்பலமாவும் இருக்கு. அவருடைய கணக்கு என்ன அப்படின்னா, அந்த லக்கணத்துக்கு யோகாதிபதி செவ்வாய் திக்பலம் பெற்று தசை நடத்துறார். நல்லது பண்ண போகுது. ஸோ நம்ம இன்னைக்கு அவர்கிட்ட ஜோசியத்தை போறோம், நல்லது கேட்க போறோம், நல்லது செய்ய போறோம்னு நினைச்சு வர்றாரு. அவருடைய பிறந்த கால ராகு ரிஷபத்தில் இருக்குது. கோச்சார சந்திரன் ரிஷபத்துல உள்ள போறார். பிறந்த கால ராகுடன் நோக்கி கோச்சார சந்திரன் போயிட்டு. இப்ப நம்ம ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, சந்திரனுடைய ஸ்பெஷல் என்னன்னா, பிறந்த கால ஜாதகத்துல கூடிய கிரகத்துல எந்த கிரகத்தின் மீது கோச்சார சந்திரன் போகிறதோ, அல்லது எந்த கிரகத்தின் பார்வையில் கோச்சார சந்திரன் போகிறதோ, அதுதான் முக்கியமான கேள்வியும் பதிலுமா இருக்க போகுது. அதுதான் முக்கியமான கண்டென்ட். அந்த எண்ணம் தான் அவர் முழுசும் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக தான் அவர் அந்த கேள்வி இப்ப கேட்க வந்திருப்பார். அதுதான் நடக்க போகுது. அப்ப அவருடைய கனவு என்னன்னா, இந்த லக்கணத்துக்கு செவ்வாய் யோகாதிபதி, செவ்வாயை பற்றி பேசுவோம்னு நினைச்சிருக்காரு. ஆனா என்னுடைய ரூல் என்ன சொல்றதுன்னா, சந்திரன் அவருடைய பிறந்த கால செவ்வாயை கடந்து வந்துருச்சு. அப்ப நான் செவ்வாய் திசையை பத்தி பேச போறது இல்லை. பிறந்த கால ராகுவை நோக்கி நெருக்கி போயிட்டு இருக்கு. ராகுவோட விஷயத்தை தான் பேசணும். அதுதான் எனக்கு சொல்லித்தருது. அவர் கடந்த கால நிகழ்வுகளை கேட்டோம்னா செவ்வாயை பத்தி சொல்லலாம். ஏன்னா அதை கடந்து வந்திருக்காரு. நிகழ்கால நிகழ்ச்சி சொல்லும்போது ராகு தொடப்பற அதைத்தான் சொல்லணும். அதுதான் என்னோட விதி, அதைத்தான் சொல்லணும். இப்ப அவருக்கு நான் சர்ஜரி பத்தி சொல்றேன். ராகுனா சர்ஜரி, ராகுனா பிரச்சனை, ராகுனா வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுவும் ஒரு பாதகஸ்தானத்துல ராகு இருக்கிறதுனால அது ஒரு நன்மையோட தீமை அதிகம் செய்ய போது கவனமா இருக்கணும். 3 விஷயம் சொன்னேன். ஒண்ணு, உடல்ல சர்ஜரி ஏற்படுற மாதிரி இருக்கும். 2வது, உடம்புல விஷக்கிருமிகளுக்கு மருத்துவம் பார்க்குற மாதிரி இருக்கும். சொத்துக்கள் வாங்கியிருந்தா அதுல ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் வர்ற மாதிரி இருக்கும். இந்த 3ம் கவனமா இருந்துக்கணும். அவர் எனக்கு 3மே இல்லை அப்படின்ட்டு. ஆனா இதுதான் அந்த சந்திரன் சொல்றது. இது ஒரு நம்ம சந்திரனை காட்டுற விஷயத்துல நடக்கும் நடக்காதுன்னு முடிவெடுக்கிறது போது, பிறந்த கால கிரகத்தின் மேல சந்திரன் போறாரு அப்படின்னா எந்த கிரகமோ அந்த கிரகம் தசா புத்தி அந்தர்நாதர்கள் யாரேனும் ஒருத்தராக இருந்தால் சம்பவம் உறுதியா நடக்கும் அப்படிங்கிறது விதி. நமக்கு பிறந்த கால ராகு மேல கோச்சார் சிந்தன் போகுது. அந்த அப்ப ராகு திசையாவோ புத்தியாவோ அந்தரமாவோ இருக்கான்னு பாக்குற ராகு அந்தரம் ஓடிட்டு இருக்கு. அப்ப கண்டிப்பா அந்த நம்ம சொன்னது நடக்க போகுதுல மாற்று கருத்து இல்லை. அவர் போயிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு முன்னாடி அவர் ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி யூரின் தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, என்னன்னு போய் பார்க்கறது போனா பல்லு வலியும் அதிகமா வந்துருச்சு. 2 பல்ல புடுங்குற மாதிரி. செவ்வாய் வந்து பல்ல குறிக்கக்கூடிய கிரகம். 2 பல்ல புடுங்குற மாதிரி வந்துருச்சு. வைத்திய செலவு அதிகமாயிடுச்சு. குடியிருந்த வீட்டுல திடீர்னு வீட்டுக்காரர் வந்து வீடை காலி பண்ணி கொடுங்க, எனக்கு வீடு வேணும்னு கேட்கிறாரு. சொன்ன மாதிரி சம்பவம் நடந்துருச்சுங்கிறாரு. இந்த இடத்துல துக்கம் நடந்துச்சு நடக்கலைங்கிறத தாண்டி என்ன சம்பவம் இப்ப உடனே நடக்க காத்திருக்கிறதுங்கிறத சந்திரனாடி தெளிவா சொல்லுதுங்கிறது தான் என்னுடைய கண்டுபிடிப்பு. எத்தனையோ விதிமுறைகள் ஜோதிட சாஸ்திரத்துல இருந்தா கூட எதை சொல்லணும், எது நடக்க காத்திருக்குங்கிற அந்த ஒரு பின் பாயிண்டான விஷயத்த என்னுடைய கண்டுபிடிப்புல, என்னோட ஆய்வுல வெளிவந்த சந்திரனை மிக தெளிவா சொல்லி கொடுக்குதுங்கிறதுல எனக்கு ஒரு பெருமையும் இருக்கு. கடவுளுக்கு நன்றியும் சொல்ல காத்திருக்கிறேன். அப்படி ஒரு அருமையான ஒரு டூலா சந்திரனாடி இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்து கிடையாது. எங்கிட்ட படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்குமே ஒரு ஒரு பலனை எளிமையா சொல்லணுங்கிறதுக்காக காரத்துவங்களை ரொம்ப அதிகமா கற்றுக் கொடுக்குறேன். கிரகச்சேர்க்கை கற்றுக் கொடுக்குறேன். அது மேல சந்திரன் போது அந்த சம்பவம் எப்படி நடக்குதுங்கிற ருசிச்சு பார்த்தவங்க விட்டுட்டு வெளியே வர மாட்டாங்க. ரொம்ப கணிதங்கள் கிடையாது.
அப்படி ஒரு வேலை இருக்கும். அப்ப அவரு செவ்வாய் திசையில யோகாதிபதி திசைன்னா அந்த திசையுடைய முடிவுல கூட்டி கழிச்சு பார்த்தா யோகம் நிறைய நடந்திருக்கும். அது உண்மை. ஆனா அந்த அவரு பார்க்க வந்த நேரத்துல எது நடக்க காத்திருக்கு அப்படிங்கறத சந்திரன் அழகா இண்டிகேட் பண்றாருங்கிறது தான் என்னுடைய கண்டுபிடிக்கும். இது மாதிரி சந்திரனுடைய கடுமையான பிரச்சனைகளை கூட எளிமையா சொல்ல காத்திருக்கு. ஒரு ஜாதகத்தை பார்த்தவனே அவங்களுடைய நல்ல கிரகங்கள் மேல அல்லது சுப கிரகங்கள் மேல கோச்சார சிந்தனை போனா கண்டிப்பா சுபத்துல நம்ம ஆரம்பிக்க போறோம். ராகுகேது மேல போது மாந்தி மேல போனா நம்ம அசுபத்துல தான் ஆரம்பிக்க போறோம். இல்ல அவங்க அதான் சொல்ல போறாங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க என்னோட ஆய்வு எப்படி இருக்குன்னு ஒரு லட்டு மாதிரி இருக்கும். அப்படி ஒரு அற்புதத்தை நீங்க உங்களால உணர முடியும். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா என்கிட்ட கிடைக்கிற நிறைய டேட்டாஸ்ல வச்சு என்னெல்லாம் ஈஸியா சொல்லலாங்கிறத ஒரு ஒரு அனலைஸ் பண்ணி ஃபார்மேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதை ஒரு கற்றுக் கொடுக்குற வேலையாகவும் அனுபவங்களை பகிர்றதாகவும் இருக்கும். யாராவது ஜோதிடம் படிக்கணும் அப்படிங்கிறது இது ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியா இருக்கும். ஆனா எல்லாருக்குமே ஜோதிடம் தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து. ஜோதிடம் படிக்க விருப்பம் இருக்கிறவங்க கீழே நம்பர் தொடர்பு கொண்டு ஜோதிடம் படிக்கலாம். அது உங்களுக்கு மிகச்சிறந்த வழிகாட்டியாகும், ஒரு வாழ்க்கை துணையாகவும் கூடவே பயணிக்கணும். அற்புதமான அறிவு அது கத்துக்குங்கிறது என்னுடைய விஷயம். நம்ம ஜிகேஎஸ் சார்பாக இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி ஆன்லைன் வகுப்பு புதுப்பிக்கப்பட்ட முறையில் நடக்க காத்திருக்குது. படிக்கிற விருப்பம் இருக்குங்க, தொடர்பு கொண்டு படிக்கலாம். நீங்க படிக்கும்போது காரத்துவங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து படிச்சு பாருங்க. அது உங்களுக்கு கூடுதலான ஒரு நல்ல அற்புதமான பலன்களை தரும். நம்ம பரிகாரத்துக்காக கேட்டாலும் கூட நிறைய கோயிலுக்கு போகணுமே, அதை படிக்கணுமே, இதை படிக்கணும்னு யோசிக்காம எந்த கிரகத்தின் மேல சந்திரன் போதோ அந்த கிரகத்துக்கான தேவதை அதிதேவதைகளை கும்பிட்டாலே உடனே பலன் கிடைக்கிறத பார்த்துக்கலாம். அப்படி ஒரு பரிகாரத்துக்கும் இந்த சந்திரனை எளிமையா பயன்படுங்கிறத சொல்லி நிறைவு செய்வோம். அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் மதாபிதா குருதெய்வாசனும் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்டமான ஆசிகளும் நிரம்ப கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசிகள்.